சங்கீதம் 78 59 60 வசனங்கள். சங்கீதம் 78 59 60 வசனங்கள் வாசிக்க கேட்போம். தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தேவன் மனுஷருக்குள்ளே போட்ட வாசஸ்தலத்தை விட்டு விலகினாராம். செய்தியின் தலைப்பு, ஏன் மனுஷர் நடுவிலிருந்து கர்த்தர் விலகுகிறார்? ஏன் மனிதன் நடுவிலிருந்து, மனுஷர் நடுவிலிருந்து, அல்லது ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு வீட்டிலிருந்து ஏன் கர்த்தர் விலகுகிறார்? அல்லது ஒரு தனி நபரிடத்தில் ஏன் கர்த்தர் விலகுகிறார்? அப்படின்னா ஆண்டவர் கூட இருந்துகிட்டு ஏன் விலகுகிறார்? தேவன் விலகுவார். நம்ம கூட இருக்கிற தெய்வம் இதோ உலகத்தின் முடிவு பறிந்த உங்களுடனே கூட இருப்பேன் வாக்கு பண்ணினவர் நம்மை விட்டு விலகுவதற்கு வாய்ப்புண்டு. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் விலகுவார். இங்கே சொல்லியிருக்கேன்னா, மனுஷன் நடுவில் வாசஸ்தலத்தில் இருந்தேன், அங்கிருந்து நான் விலகினேன். ஏன்னா அவங்க மேலே உண்டான கோபத்தினால விலகினேன்னு சொல்ல. அப்படிதான் இருக்கு வசனம் வாசித்ததில். ஒரு கோபம் வந்துச்சு நம்ம மேலே, அதனால சொல்லார், இனி உங்க கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லார். சில ஆட்கள் சண்டை போட்டுட்டு போறாங்கல்ல, பிடிக்கலன்னா உங்க கூட எனக்கு வாழ முடியாது, நான் இனி உங்க கூட இருக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மா விட்டு போகிறேன், இல்லைன்னா நான் உன்னை விவகாரத்து பண்ணுறேன், மனையை பார்த்து சொல்கிறாங்கல்ல சிலர்லாம். சில பிள்ளைங்களை சொல்கிறாங்கல்ல பெற்றோர்கள், நீலாம் சொன்ன கேட்க மாட்டேங்கிற, என் கூட இருக்க வேண்டாம், உன் வேலையை பார்த்துக்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படித்தானே? சிலர் விட்டு சிலர் விலகிறோமே. நாமே சில நேரத்தில் நமக்கு பிடிக்காத ஆட்கிட்ட விலகிறேன்ல. நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, ஏமாத்தினவங்க, நம்மளை சுரண்டிட்டு இருக்கிறவங்க, நம்முடைய உழைப்பின் பலனை உறிஞ்சிட்டு இருக்கிறவங்க, நல்லவங்கள மாதிரி நடித்து நம்ம கூட இருந்து சில காற்று செய்கிறவங்க நம்ம கண்டுபிடிக்கும் போது நாம் விலகிறேன்ல. இப்போ தேவன் விலக மாட்டாரா? விலகுவாருங்க, கர்த்தர் விலகுவார். ஆனால் கர்த்தர் விலகின ஜனத்துக்கு ஒரு காலத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் செய்திருந்தார் தெரியுமா? ஆண்டவர் இப்போ கூட இருந்துட்டு விலகிட்டார்ல, ஆனால் கூட இருந்த காலத்தில் என்னெல்லாம் செய்தார் தெரியுமா? பாருங்களேன். அதே சங்கீதத்தில் 78வது சங்கீதம் 54 55 வசனங்கள், 54 55. அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலது கரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேல் கோத்திரங்களை குடியேற்றினார். என்ன செய்தாராம்? 55 வசனத்தில், அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி, 55 முதல் பகுதியில் இருக்கு. இந்த ஜனத்துக்கு கூட, இஸ்ரவேல் ஜனத்துக்கு கூட ஆண்டவர் இருந்து இவங்க முன்னால சத்துருக்கள் எல்லாம் துரத்தினாரா இல்லையா? எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினாரு பார்வோனிடத்திலிருந்து. கானானுக்கு அடுத்தது புறப்பட்டு போகும்போது வழியில இருந்த எல்லாரையும் துரத்தினாரா? அழிச்சாரா? கானானுக்குள்ள இருந்தவரை துரத்தினார். பார்த்தீங்களா? இவங்களுக்காக ஜனங்களை துரத்துறாரு கூட இருந்து. எவ்வளவு பெரிய அற்புதம்! தேவையில்லாதவங்களை துரத்தி அடிச்சு தன் ஜனங்களை வாழ வைக்கிறதுக்கு கிரியை செய்கிறார். இரண்டாவது என்ன செய்றார்? அதே 55 வசனத்தை வாசிக்கும் போது, தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு, தேசத்தை, அந்த கானான் தேசத்தை அந்த 12 கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார். பங்கிட்டு கொடுத்தது யோசுவா. அதெல்லாம் காலேப் கேட்குற, அந்த மலை தேசத்தை எனக்கு தாரும். ஏன்னா யோசுவா அந்த மலைப்பகுதியை காலேப்பு கொடுப்பதற்கு யோசித்தார். அவருக்கு வயது 85 ஆயிடுச்சுது. அந்த மலை பிரதேசத்தை சரிப்படுத்தி
வேலை செய்து விவசாயம் பண்ணி எப்படி அவர் அதில் இது பண்ணுவாருங்கிற ஒரு கேள்வி. இன்னும் அந்த மலை பிரதேசத்தில் கொஞ்சம் எதிரிகளும் இருக்கிறாங்க, அவங்களையும் துரத்தணும். ஆனால் காலேபே முந்தி சொல்லார், என்னை இந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்கு மோசே என்னை அனுப்பின பொழுது எனக்கு வயது 40. ஆனால் இப்போ 45 வருடங்கள் தாண்டி விட்டது. ஆனால் 40 வயதிலிருந்து அதே பலன் எனக்கு இருக்குது. அதனால் யோசிக்க வேண்டாம் யோசுவா தலைவரே, நீங்கள் யோசிக்க வேண்டாம், எனக்கு அதை கொடுங்க, நான் பார்த்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு பகுதிகளாக குடியிருக்கும்படிக்கு யார் யார் எந்த பகுதியில் குடியிருக்கணும்னு பகிர்ந்து பங்கிட்டு கொடுத்தார். தேவன் கூட இருந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாமல். ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் இருந்தால் பலரும் பல டைப்பில் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை சில வேளையிலே ஒரே தாய் பிள்ளை இரத்த பாசம் இருக்கலாம். அந்த பிள்ளைகள் திருமணம் செய்து வீட்டுக்கு வருகிற அந்த மனைவிமார்கள் வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவர் இருக்கிறனால சில நேரத்தில் பல பிரச்சனைகள் அதன் நிமித்தமும் வர வாய்ப்புண்டு. அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப சொத்துக்களை தன்னுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் சம்பாதித்ததெல்லாம் பிரச்சனை இல்லாத பங்கிட்டு பகிர்ந்து எடுக்கிறது சாதாரண காரியம் அல்ல. அதுக்கு நல்ல மனநிலையும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் இந்த உலகத்திலே நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை என்கிற தெளிவான ஒரு காரியமும் விட்டு கொடுத்தால் நம்முடைய சந்ததிகள் நன்றாக இருக்கும் என்ற மனநிலை இருந்தால் தான் அது முடியும். அப்படி இருக்கிறவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. சிலர் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கட் அண்ட் டைட்டாக இருப்பாங்க. அப்படின்னா அப்படி அவங்க பிடிச்ச பக்கம் சாதிப்பாங்க. சரி, எப்படின்னு சரி ஆண்டவர் பங்கிட்டு கொடுத்தார். அதே 55வது வசனத்தில் தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேல் கோத்திரங்களை குடியேற்றினார். யாருடைய கூடாரத்தில்? கானானியர்கள் இருந்த கூடாரம், அவர்கள் இருந்த வீடு, அவர்கள் கட்டின வீடு, இவங்க கட்டின வீடு கிடையாது. அந்த வீடு இப்போ காலி ஆயிடுச்சு இல்லை, எல்லாரும் துரத்தி அடிக்கப்பட்டுட்டாங்க. அந்த இடையெல்லாம் சும்மா இருக்குது, அதில் கொண்டு குடியேற்றி வைக்கிறாருங்க. தேவன் கூட இருந்த நாட்களில், ஆண்டவர் விலகாமல் இருந்த நாட்களில் நடந்த மிரக்கிள்ஸ், அற்புதங்கள். முன்பாக ஜனங்களை துரத்துறாரு, தேசத்தை பங்கிட்டு கொடுக்குறாரு, அடுத்தவன் வீட்டில் கொண்டு அடுத்தவன் வீடை காலி பண்ண வச்சு அந்த வீட்டில் இலவசமாக சொந்த வீடாக்கி குடியிருக்க வச்சார். இந்த மனிதர்களை விட்டு, இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த ஜனங்களை விட்டு ஆண்டவர் விலகிறாரு. ஒரு காலம் சில சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா இருந்தோம், வீடு வாங்கினோம், இடம் வாங்கினோம், வீடு கட்டினோம், கார் வாங்கினோம், நகை வாங்கினோம், பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், இப்போ ஒன்றும் நடக்கலை. காரணம் நடக்காதது கர்த்தர் விலகினது தான். அன்னைக்கு கூட இருந்தார், எல்லாம் செய்தோம், பெரிய காரியத்தை சாதித்தோம், எதிரிகள் எல்லாம் அங்கே வீழ்ந்தாங்க, ஒவ்வொரு இடமும் பங்கு பங்காக நமக்கு வந்துச்சுது. அப்புறமா கட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், தோண்டாத துறவெல்லாம் வந்துச்சுது. அதெல்லாம் நமக்கு தெரியல, வந்தது. பணம் வச்சு இல்லை, வந்தது, கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனால் இப்போ எல்லாம் போச்சு. இப்போ செய்வனையா இல்லை கேட்குறோம், செய்வனையா மந்திரமா? நிறைய பேர் எப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க. சுட்டி காட்டுறேன் ஏன் விலகினார். சங்கீதம் 78 56 57 58 வசனம் தம்பி வாசி. சங்கீதம் 78 56 57 58 வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளாமற் போய், அவருடைய சாட்சிகளை அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை வசனங்களை அவர் சொன்னதெல்லாம் கைக்கொள்ளாம போய் தங்கள் பிதாக்களைப் போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். போதுமா? என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க? தேவனை விட்டு பின்வாங்கி அவங்க இஷ்டத்துக்கு நடந்து, பார்த்தீங்களா, வில்லை போல துவண்டார்களாம், விக்கிரகங்களை சேவித்தாங்களாம்.
தேவனுக்கும் விக்கிரகத்தில் உள்ள வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க நல்லா தானே இருக்கிறான், அவங்க கூட போய் நாமளும் நுழைஞ்சிக்கிட்டோம். விக்கிரக ஆராதனை எவ்வளோ பெரிய சாபங்கிறது பைபிள் இருக்குது. ஆனால் நம்ம நினச்சோம் அவங்களும் கொளுத்தா இருக்குங்க, நம்மளும் இப்போ கொளுத்தியா இருக்கோம், அவங்க கூட போய் சேர்ந்து எல்லாம் எங்கே போனாலும் ஒன்று தானே. அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமல் போனார்கள், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல். எங்கே மிஸ்டேக் பண்ண? மந்திரமா? இல்லை கேட்குற மந்திரமா? வெளிப்பாடு இல்லாத ஊழியக்காரன், கத்தர் அழைக்காதவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த இடத்துல வந்து தான் பெரிய ஆட்கள்கிட்ட செய்வன வச்சுட்டான், மந்திரம் பண்ணிட்டான், அதெல்லாம் அவன் பிஸ்னஸ் போச்சு, அவன் குடும்பம் போச்சு. எங்களை போல உள்ள ஊழியக்காரங்களை கூப்பிடணும். அப்போ சொல்லுவாங்க, கத்தர் நடத்துகிறவங்கள கூப்பிட்டு கேட்கணும், விசாரிக்கணும், இல்லைன்னா போய் ஜெபிக்கணும். அப்போ புட்டு வைப்பாங்க. ஒரு குடும்பம் என்னை சந்தித்தார்கள். கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை. ரெண்டு பேரும் சேர்ந்தா வந்தாங்க. அந்த சகோதரி ஒரு ஆவிக்குரிய ஆராதனையில் பங்கு போகிறாங்க. அந்த சகோதரி ஒரு பாரம்பரிய சபைக்கு தான் போகிறாங்க. ஆனால் அவங்க நம்முடைய ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தனால அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, வாங்க பிரதர் கேன் ராஜா அவங்க சர்ச்சு ஒரு நாள் போவோம், நம்ம ஜெபம் எல்லாம் சரியாகனு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வந்தோன்னே அவங்களுக்கு ஃபேமிலி அவங்க சொன்னாங்க, 23 வருஷம் ஆச்சு, காலம் 23 வருஷம் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இவரும் பைபிள் வச்சிருக்காரு. அப்போ சொன்னேன், உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரட்டும், அப்போ தான் வீடு நல்லா இருக்கு. நான் 2 பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, ஒரு பிள்ளைய நல்ல உயர்ந்த படிக்கிறான். சரி, லைட்டாக என்ன புதுசாக வந்திருக்காங்க, கொஞ்சம் சொல்லிட்டு சரி ஜெபம் பண்ணலான்னு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க முதல்ல அந்த சவுடைய தலையில் கை வைக்கும்போது கத்து சொல்றாரு, உன் குடும்பத்தில் உள்ள பாரம்பரியத்திற்குரிய உன் தாய் தகப்பனே பிரிந்து தான் வாழ்ந்தாங்க. எப்போவுமே பிரச்சனை தான், குழப்பம்தான், சந்தேகம்தான், நெருக்கடி தான். அதே ஆவி இப்போ உன்னை ஃபாலோ பண்ணியிருக்கு, அதே இது ஃபாலோ பண்ணியிருக்கு. பாருங்களேன், ஒரு சாபத்தின் கிரியத். அந்த சகோதரி ஜெபிக்கும் போது அதே ஆண்டு வெளிப்படுத்துற உன் குடும்பத்திலே தான் பிரச்சனை. உன்னுடைய முன்னோர்களோ உன்னுடைய தாத்தா பாட்டி உன் தாய் தகப்பனும் சேர்ந்து வாழல, ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் பிரிஞ்சு தான் வாழ்ந்தாங்க. அதுதான் இப்போ எங்கே போராடுது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் காண்பிக்கிறார், 2 பேருக்கு நடுவில் ஒரு தடுப்பு சுவராக ஒரு இருள் நிறைந்த ஒரு ஆவி நிற்குது. அதுதான் கடிந்து ஜெபிக்க வச்சார். ஒரு சாபம் தொடருது தலைமுறையா. பார்த்தீங்களா? செய்வேன்னு சொல்லல ஆண்டவர். ஒரு சாபம் அப்படியே தொடர்ந்து அது சந்ததிக்குள்ள வந்து கொண்டே இருக்குது அந்த ஸ்பிரிட். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம ஒரு காலத்துல நல்லா இருந்தோம், இப்ப நல்லா இல்லாதது முதல்ல கத்தர் விலகிட்டாரு. ஏசப்பா கூட இல்லை, நிறைய ஆட்கிட்ட கிடையாது, ஆண்டவர் போயிட்டாரு, என்னைக்கே போச்சு. ஆனா போனதுக்கு அப்புறம் நஷ்டம் எல்லாம் போச்சுது. இப்ப பிரச்சனையும் செய்வன தான், செய்வன இல்லை. தேவனுடைய சாட்சியை கை கொள்ளல, வசனத்தின்படி வாழல, ஏனோ தான வாழ்க்கை, பெருமை பிடித்த வாழ்க்கை, விக்கிரக ஆராதனை செய்கிற மக்களோடு கூட ஐக்கியம், பரிசுத்தம் இல்லை, வேசித்தனம், விபச்சாரம், மயக்கம், இதுதான் பிரச்சனை. கோபம், அதனால்தான் விலகினாரு. சரி, இப்போ இருக்கட்டும், நல்லா கேளுங்க. கத்தர் விலகிட்டாரு, விலகுக்கு முன்னால் எப்படி நடத்தி இருக்காரு, இப்போ ஏன் விலகினார்னு கண்டுபிடிச்சாச்சு. கத்தர் விலகிட்டால விலகின ஒரு நிலைமை என்ன, அதை கொஞ்சம் நல்லா புரியணும். விலகின பிறகு வர இழக்கிறது இல்லை. என்ன நடக்குது பாருங்க. அது சங்கீதம் 78 61 66 வரையிலும் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. சங்கீதம் 78 61 66 வரையிலும். தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருன் கைக்கும் ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார், விலகிட்டார். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது. அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது, அவர்கள் கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள். நல்லா கேளுங்க, வாலிப பிள்ளைகளுக்கு பாதிப்பு. அவர்கள் கன்னியாஸ்திரின்னா வாலிப பெண் பிள்ளைகள், வாழ்க்கைப்படல பிள்ளைகளுக்கு திருமணமும் நடக்கல, ஒன்றும் நடக்கல. பிள்ளைகள் வாழ்க்கை அதோகதி. சிலருக்கு வாழ்க்கையில் எப்போவுமே
பிள்ளைகளை மட்டும் நல்லா வைக்கணும். நல்லா வைக்கணும், நம்ம நல்லா ஆகணும். இங்கே தான் மிஸ்டேக். ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி, குடும்ப தலைவனாலும் சரி குடும்ப தலைவியானாலும் சரி, நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வரணும். வந்தா வாழ்க்கைப்படுவார்கள் பிள்ளைகள். வாலிபர்களை அக்கினி பட்சிக்காது. அக்கினி என்பது பிரச்சனை. வாலிப பிள்ளைகளுக்கு பிரச்சனை, நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு நெருக்கம். பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கை அமையாது. குடும்ப வாழ்க்கை அமைந்தாலும் சமாதானம் இருக்காது. குடும்ப வாழ்க்கை அமைந்தாலும் குழந்தை இருக்காது. இதெல்லாம் எங்கே இருக்குது? பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது? கர்த்தர் நம்ம விட்டு விலகினதுனால. ஏன் விலகினாரு? நம்ம என்ன தப்பு பண்ணினோம்? கர்த்தர் நம்மளை விட்டு போகத்தக்கதாய் நம்ம என்ன பாவம் செய்தோம்? இப்ப பாருங்க, அதோடு நிக்கல. அடுத்த வசனத்துல அவருடைய ஆசாரியர்கள் பட்டயத்தில் விழுந்தார்கள். ஆசாரியர்கள் அவங்களை நடத்தினவங்களும் கீழே விழுந்தாங்க. அவருடைய விதவைகள் அளவில்லை. அங்கே விதவைகளும் குழப்பங்களும் எல்லாம் பெரிய இழப்பு. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் வாழ்க்கை. அடுத்த வசனத்துல அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவரை போலவும் திராட்சரசத்தால் கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலி போலும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். முக்கிய பாயிண்ட் 66. அவர் விலகினதுனால நிறைய தீமைகளை அனுமதிச்சு, நிந்தைக்கு மேல நிந்த, அவமானத்துக்கு மேல அவமானம், தலை குனிவுக்கு மேல தலை குனிவு, இது உண்டாயிட்டே இருக்குது. இப்ப என்ன செய்கிறது? நம்ம கர்த்தர் விலகின ஆண்டவரை கொண்டு வரணும். இல்லை, 2 நாளாக 15:2 இருக்குது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவர் உங்களை விட்டு விடுவார். அவர் உங்களை விட்டு விலகுவார். இப்ப அவர் நம்ம பக்கத்துல வரணும்னா ஒரே வழி, அவருக்கு கோபம் மாறணும். கோபம் மாறணும்னா நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். விக்கிரகாராதனை விட்டு மனம் திரும்பணும். பெருமை விட்டு மனம் திரும்பணும். வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்பணும். பொய்யை விட்டு மனம் திரும்பணும். உண்மையா பைபிள் படிக்கணும். உண்மையா ஜெபிக்கணும். சினிமா பார்க்கறது நிறுத்தணும். கெட்ட காரியங்களை நிறுத்தணும். கெட்ட நண்பர்களை விட்டு வெளியே வரணும். வந்தால் இறங்குவார். ஒருவேளை இறங்கலாம். அதுதான். அதை நான் 100க்கு 100 சொல்ல முடியாது. அப்போ இன்னைக்கு செய்தி என்ன? ஏன் மனுஷன் நடுவிலிருந்து கர்த்தர் விலகுகிறார்? ஆனால் விலகின மனிதர்கள் வாழ்க்கை ஒரு காலம் நன்றாக இருந்தது. விலகுவதற்கு காரணம் தங்களுடைய தேவனுடைய சாட்சியை கை கொள்ளாதது, வசனத்தை கை கொள்ளாதது, விக்கிராராதனை செய்தது. அவர் விலகினதுனால எல்லா தீமைகளையும் உள்ளே வந்தது. நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை, ஆசீர்வாதம் இல்லை, நமக்கு நித்திய நிந்தனை, அவமானம், நெருக்கம், தலைகுனி உண்டானது. அப்போ இப்போ ஒப்பு கொடுப்போமா? இனியாவது ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நிலையில நம்ம இருந்தேன்னா ஒப்பு கொடுப்போம். இல்லை நீங்க பரிசுத்தவாரா நீதிமானா இருந்தீங்கன்னா வேண்டாம். இல்லை என்னுடைய தவறு தான், எனக்கு தெரியுது, கர்த்தர் விலகுனது நான் உணர்றேன், எல்லாமே இப்போ மோசமா இருக்கு, நிலைமை எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அர்ப்பணிங்க. அங்கே எங்கேயும் அசையாதீங்க. இந்த இடத்தை அப்படி விட்டுட்டு போகாதீங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நான் வாழுவேன் ஆண்டவரே, உமக்காக நான் வரேன், என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுவேன். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. இயேசு உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? ஒரு பாடல், ஒரு அடி பாடலை மட்டும் நாம் பாடி தேவனை அப்படி மகிமைப்படுத்தலாமா? அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மறுபடியும் பிரகாசிக்க பண்ணுங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க. நான் ஏதாவது ஒரு காலம் நல்லா இருந்த நான், வளர்ந்திருந்த நான், செழித்திருந்த நான், அந்த செழிப்பு நிமித்தம், அந்த மமதை நிமித்தம் உம்மை விட்டு தூரமா போயிருந்தேன்னா என்னை மன்னிங்க. அதனால நீர் என்னை விட்டு விலகி எல்லாம் இழந்து நான் நிற்பேன்னா என் கூட என்ன வாங்கப்பா, என் குற்றத்தை மன்னிங்க, நான் உமக்கு வாழுவேன், எனக்கு அர்ப்பணி. இந்த இரவு உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுறதுக்கு ஒரு இரவாய் மாறட்டுமே. இனி இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த இரவு அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னை தள்ளிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை தள்ளிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது
உமது பலன் ஈந்திடுவே. இருபாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. கேட்ட சத்தியத்தின்படி உண்மையிலே ஆண்டவர் என்னை விட்டு விலகி இருக்கிறார். அதனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டங்கள், என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ போராட்டம் என்பதை யார் யார் இப்போது உணர்கிறார்களோ, யார் யாருக்கு உணர்த்தப்படுகிறதோ, அவங்க உணர்வடைந்து தங்களை உமக்கென்று ஒப்புக் கொடுக்கவும், மறுபடியும் கட்டப்படவும், மறுபடியும் இவர்கள் பிரகாசிக்கவும், இவர்கள் சந்ததிகள் வாழ்வடையவும், இவருடைய கையின் பிரயாசங்கள் மேன்மை அடையவும் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.